சுசி, நீ எப்படி இங்க? கோயிலுக்கு வந்தேன், பக்கத்துல தானே, அதான் பாத்துட்டு போலாமேன்னு. உள்ள வரலாமா? வா சுசி, உட்கார். உனக்கு பிடிச்ச புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீ மறக்கலல்ல? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்காரு. வெக்கமே இல்லாம விக்கு வச்சுட்டு திரியறாரு. ஓ, வீட்ல யாரும் இல்லையா? யார கேக்குற? இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் ஏத்த பொண்ணு கிடைக்கல. ஓஹோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சார், உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. 1 minute. உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசணும். சொல்லு. உங்க டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட்டை ஒளிச்சு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ சும்மா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 10,000 rupees. என்ன பத்தி தெரிஞ்சும் இதை கொடுக்குறியா? இது 10ல நான் சொல்லு, இன்னும் கொடுக்குறேன். நான் மட்டும் லஞ்சம் வாங்குறவனா இருந்தா உன்னை விட பெரிய கார்ல போய்கிட்டு நீ இருப்பேன். இன்னும் மாறவே இல்ல வீரராகவா. என்ன பாரு, ஒரு காலத்துல நீயும் நானும் ஒன்னா இருந்தோம். ஆனா இப்போ விதவிதமான 4 கார் இருக்கு, 2 சொந்த வீடு இருக்கு, ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பேங்க்ல தேவையான பணம் இருக்கு, இந்த சமுதாயத்துல புகழ் இருக்கு, பேர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு இது ஒரு ஸ்டேட்டஸே இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட உன் பொண்டாட்டி இருக்கா? சுசி, இதோ வந்துட்டேன். ஐயோ, நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி சரி, போற வழியில என்ன வீட்ல டிராப் பண்ணிடுங்க. பாய் வீரா. பாய் சுசி. பாய். பயப்படாத, நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அனாவசியமா அவளை சந்தேகப்படாத. உன் பொண்டாட்டி நெருப்பு மாதிரி. She is very hot. அப்பா செத்தாண்டா மன்மதன். லைஃப் லாங் இனிமே அழுதுகிட்டு தான் இருக்கணும். இப்பதான் வரீங்களா? இல்ல, half an hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி பேசுறீங்க? ஓ, அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு, ஃபோன் பண்றேன். சீ 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 சீ, என்னங்க என்ன நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி சரி சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்ற? ஐ லைக் இட், ஐ லைக் இட், ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ, நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு, gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா உங்க நீங்க? அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுரி, பைத்தியக்கார பண்ண. கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ. மாமா, முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன், இப்ப அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கறீங்களா மாமா? சேர்றதுக்கு கொடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்கினேன். என்னவோ விசாரணை கேஜ் மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தண்டனை சரி, அதுக்காக பக்கத்து வீட்டு படவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது படவ போல இருக்கு. இந்த பரதேசிகளுக்கு எத்தனை தடவை சொல்லவே இல்ல தீய வர. நாத்தம் குடல புடுங்குது. உங்களுக்கு எங்க இந்த வேலை? யாருக்காகவும் இல்லடி, உங்க அப்பனுக்காக தான். நீங்க இப்படி தொடச்சா பாக்குறவங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? தப்பா தான் பேசுவாங்க. ஆனா உங்க அப்பா டங்கு டங்குன்னு குதிக்கிறாரு. மாப்பிள்ளைன்ற மரியாதை இருக்கா அவருக்கு? ராமச்சந்திர சார், ராமச்சந்திர சார். இங்க இருக்கிறது ஒரு ராமச்சந்திரன் தாயா, இன்னொரு ராமச்சந்திரனை தெருவுல போய் தேடு. அப்பா தேடி வந்திருக்காரு. வேலைக்காரனா இரு, அதிக பிரசிங்கத்தனமா நடந்துக்காத. போய் ஐயா வர சொல்லு. நான் வேலைக்காரனா பைத்தி. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே, யா இங்கே இருங்க.
உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. எங்க காலனி பஸ் ஸ்டாப்ல குப்பைய கொட்டுறானுங்க. 1க்கு 2க்கு போய் அசிங்கப்படுத்துறானுங்க. சகிக்க முடியல. உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க ஐயா. மாநகராட்சிக்கு போக வேண்டியது இங்கே வந்தேன். ஒரு போர்டு வச்சிருக்கலாமே. வச்சிருக்கோம் சார். எவனும் கேக்குறது இல்ல. இவன் சுத்தமா கேக்குறது இல்ல சார். அவன் படிக்க தெரியாதவனா இருப்பான். மறுபடியும் உங்க ஏரியாவுல எவனாவது இப்படி பண்ணானா அவன் காலை உடைச்சிருங்க. கேஸே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சார். இனிமே எவனாவது மீறினானா காலை உடைச்சறோம். அவெல்லாம் அவ்வளவு ஈஸியா மாட்ட மாட்டாயா. நீ எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கற? போயா போய் வேலைய பாரு. ஐயோ நானு அந்த போட்டோல இருக்கிறவன நானே கண்டுபிடிச்சிருவேன் சார். ஏதோ அவசரத்துல திறந்துப்பாய மடிச்சுபடியா. என்ன நீ தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே சார். அப்பாடா இப்ப தப்பிச்சிட்டேன். என்ன சொன்ன? மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா மாமா? காலனி அசிங்கப்படுத்துனது நீதான் எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மாமா. அடுத்த 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட். சரிதானே? பாப்பா நைஸ். ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான். வந்துட்டேன். ஏய் ஏய் ஐயோ. ஏய் 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 எதடி வெட்டி பொளக்கணும்? அழகு இருக்கிற இடத்தை காட்டு. சார் என்ன வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவை சிஸ்டர்ங்கற அந்த ஆண்டி அம்மாங்கற தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். யார் நீ? மாமாவே தடுத்தாலும் சரி வெட்டாம விட மாட்டேன். என்னம்மா பிரச்சனை? எங்களை கலட்ட பண்ணிட்டு இருந்தான். அத மாமா பாத்துட்டாங்க. தடுக்காதடா, வெட்டணும். சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. வெட்டுற மாமா. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபயர் இருக்கா? ஓ காட். உங்களை சஸ்பெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஃபயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இதே ஃபயரோட போய் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு நாளைக்கே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு. நான் கட்டையை வெட்ட வந்தத ஆளை வெட்ட வந்ததை நினைச்சிட்டாரோ, அதான் நான் டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரோ. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். 2 மாச கலெக்ஷனை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன். என்ன சஸ்பெண்டா பண்றீங்க? நானே இட்டால் இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னாச்சுங்க ட்ரெஸ் நாத்தடிக்குதா? எனக்கு பேட் ஸ்மெல் வரல. உனக்கு வருதா? அது வந்துங்க இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம வாய விட்டுட்டேன். மூடு. ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப் நீ என்ன ஏத்து பேசுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன். கொன்னு போடுவேன். யாரை எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல தெரியும். அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேடியா இருப்பேன் நினைக்காத. இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர். போய் எதிரில வா. எதிரில வர சொன்னா எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே போற? வா. இது டான்ஸ் இல்லைங்க, கேட் வாக். எந்த கேஸ பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? பாரு நான் 6 அடிக்க போறேன். ஆமா. சாரி மாமா. டேய் மாப்ள, சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் மண்டையில பவுண்ட் அடிக்கிற? ஒண்ணு போல்ட் ஆக்காம விட மாட்டேன்டா. ஒண்ணு நீ திருந்த மாட்ட. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்ட. ஹலோ, நான் மன்மதன் பேசுறேன். வீரா இருக்காரு? சார் ஆ மன்மதன் உங்ககிட்ட பேசணுமா? இல்லன்னு சொல்லு. இல்ல சார். எடுக்காத. மறுபடியும் அவனே தான் பண்ணுவான். என்ன சார், மன்மதராசா இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி கூட இல்லன்னு சொல்றீங்க? அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கோதண்டம். 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒரே ரூம்ல தங்கணும், ஒரே மெஸ்ல சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரே பொண்ண 2 பேரும் காதலிச்சோம். அந்த மன்மதராசா ஒரு ஃப்ராட்ன்றது காலேஜுக்கே தெரியும். அந்த பொண்ணை தவிர அவன் சொன்ன பொய்யே உண்மைன்னு நம்பி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பினிஷ். அவர் இல்ல சார், அவரே தான் சார். என்ன இது, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் இல்லன்னே சொல்றான். சுசீலா கூப்பிட்டீங்களா? இப்படி வாடிச்சு. ஹலோ, ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீரராகவ இருக்கான்ல அவங்கிட்ட பேசு. நம்ம கேஸோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு கேளு. சரிங்க. மன்மதராஜா வீட்ல இருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம். மன்மத வீட்ல இருந்து போன் சார். இல்லன்னு சொல்லியா? அவர் இல்ல மேடம். சொல்லுங்க. சுசீலான்னு சொல்றாங்க. சுசீலாவா? ஒரு நிமிஷம். நீ போ.
ஹலோ சுசிலாவா? வீரா, எப்படி இருக்க சுசி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்ற. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஆனா வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு பண்ணாம விட்டுட்டேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க தங்கி இருக்க? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்து வீடுதான். ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலயா? நல்லா தெரியுமே, வார வாரம் அங்கதானே வரேன். என்ன அப்புறம் சுசிலா லைனுக்கு வந்தாரா? அவர் கூட தாங்க பேசிட்டு இருக்கேன். நம்ம கேஸ பத்தி கேட்டியா? ஐயோ, அத பத்தி இன்னும் கேக்கலையேங்க. ம். ம். ம்ஹும். எப்படி இருக்க வீரா? நான் ஃபோன் பண்ணா லைனுக்கே வர மாட்டேங்கிறேன். லேடிஸ் ஃபோன் பண்ணா பேசிக்கிட்டே இருக்க. இல்ல மன்மதா, கொஞ்சம் வேலை இருந்தது. ரைட் விடு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? நடந்துகிட்டு இருக்கேன். யார் இன்சார்ஜ்? டிஎஸ்பி யுகேந்திரன். சரி, அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடு. வீரபாகு பேசணும்னு சொன்னாரு. யார்கிட்ட? யுகேந்திரன் சார் கிட்டயா? ஆ. சரி, நோட் பண்ணிக்க. உன் தலையெழுத்து. நான் எடுத்துட்டு வரேன், கொடு. ஒன்னும் தேவையில்லை, எங்க சாமான நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ, நீங்க மேலே கீழே ஒண்ணு பார்க்க வேணாம். நான் டபுள் மீனிங்ல பேசல, கொண்டு வந்த லக்கேஜ பத்தி தான் சொன்னேன். Passport, please. What's your name? Name, please. சின்னமனூர் ராஜ வெங்கட விஜய சத்யதுர்க மூகாம்பிகை விசாராட்சி கிருஷ்ணவேணி சந்தியாகுமாரி. முடியும். அதுக்கு பதிலா A to Z சந்தியா அப்படின்னு சொல்லிருக்கலாமே. நீ உன் வேலையை பாரு. இது எங்க அம்மா அப்பா பேர். தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. தேங்க்யூ. You're welcome. தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட். நிஜமாவே என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் கொடுத்தேன். அந்த புக்ல என்னதான் இருக்குமோ. ஹே, யூ நோ சம்திங்? சில பேர் கூட ஜர்னி செமையா போர் அடிக்கும். எப்படா நம்ம ஊருக்கு போய் சேருவோம் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் கூட ஜர்னி செம ஹாப்பியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்குள்ளேயுமா ஊர் வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ என் கூட சேர்ந்து வரது எப்படி தோணுது உனக்கு? ஆரம்பமே இப்படி சொதப்பதேன்னு தோணுது. அதாவது சீக்கிரமாவே ஆரம்பிச்சா அது சீக்கிரமாவே முடிஞ்சிரும் இல்லையா? I like your timing. Thank you, thank you. It's okay. Excuse me. இந்த சீட்ல நானே உட்காந்துக்கிறேன். அப்ப நான் எங்க உட்கார்றது? ஃளைட் வேணும்னா ஓடிட்டு வரட்டுமா? இந்த பஞ்சுடேல கேட்டு சிரிக்கிறியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. பாருங்க சார், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இங்க பாருமா, கடவுள் ஒண்ணு தேவதை மாதிரி படைச்சிருக்கான். என்ன டம்மி பீஸா படைச்சிட்டான். என்ன மாதிரி நீயும் உன்ன மாதிரி நானும் ஆக முடியாது. உனக்கு அந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க, எனக்கு இந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. அவங்க உங்க சீட்ல தான் உட்காரணும். ப்ளீஸ் கிவ் மை சீட். கொள்ள கத்திரிக்கோ. போய் தொலை. நாட்டி கேர்ள். நான் யாரதையும் பயன்படுத்த மாட்டேன். என்னது பயன்படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டேன். திரும்பவும் பஞ்சா? இதுக்கு அசந்தா எப்படி? இப்படி ஏகப்பட்டது கைவசம் இருக்கு. மை நேம் இஸ் பிளாட்டினம் மணி. பிளாட்டினம்ங்கிறது புனை பெயரா? இல்ல, இண்டஸ்ட்ரியில என் பெட் நேம். கொடுத்தாங்களா? இந்த உலகத்துல யாரும் பட்டம் தர மாட்டாங்க. நாமளா தான் எடுத்துக்கணும். ஐ அம் அப்கமிங் ரைட்டர். சாகர வயசு ஆயிடுச்சு, அப்கமிங்னு சொல்றீங்க? ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவன் சில பேருக்கு பிரேக் கொடுக்கறான். ஏஜுக்கும் டேலண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல இல்ல. இந்த பொண்ணுங்க எல்லாருமே நாம நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்ல. கண்ணுல மைய பூசிக்கிட்டு, உதட்டுல சாயத்தை தடவிக்கிட்டு, தலைக்கு குலுக்கி நடந்தா எல்லாரும் விழுந்துடுவாங்கங்கிறது அவங்க அபிப்பிராயம். ஆனா அது என்கிட்ட நடக்காது. ஏன் முடியாத? நோ 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 நோ. ஃபீல் ஃப்ரீ, நோ டாக்ஸ். இறங்கி வா, இருக்கு. பொண்ணுங்கன்னா உனக்கு பிடிக்காதா? யார் சொன்னது? பொண்ணுங்கன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சரியான பொண்ணு நீ பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்னை பார்த்துட்டு இருக்கானா? இந்த பொண்ணையாவது நீ இவ்வளவு நெருக்கமா பார்த்திருக்கியா? இதுவே உன் ஆயுசுக்கும் போதும். சரி, மணி சார், எல்லாம் முடிஞ்சதா? பரவாயில்ல, ஓரளவுக்கு. மணி சார் எங்க? பிளாட்டினம் மணிக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர்?
beautiful, memorable journey. சந்தியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். அவன் பக்கத்துல நானா குறப்பிரசவத்துல பிறந்த கிழவன். என் மேல எனக்கே அருவருப்பா இருக்கு. உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு. கேட்டு பயலே உன்னை கொன்னுடுறேன். என்னடா என்ன இங்க லுக்கு? அந்த முட்டைக்கால ரெண்டி நோண்டிடுற பாரு. பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். அதே கோவப்படுத்தி பார்த்தா அசிங்கமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, sir. கேன் யூ சேஞ்ச் மை பிளேஸ் ப்ளீஸ்? No, sir, it's not possible. இல்ல, கதவு திறந்து விட்டீங்கன்னா குதிச்சு ஓடி போறேன். You naughty boy. என்னடா சைஸ் சின்னதா இருக்கு? எனக்கு பெருசா வேணும், இல்லனா நீயும் இருக்க மாட்டோம், உன் கடையும் இருக்காது. என்னடா இது? ஒருத்தனையும் காணோம், பால் மட்டும் வந்து விழுகுது. ஃபுட்பால்னா ஒண்ணு இல்லடா, காலை வச்சு எட்டி உதைக்கிறது. பால உதைச்சது நான் தான். உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற பால உதைச்ச? வயிறு முட்டை பானிபூரிய தின்னு பண்ணி மாதிரி உடம்பு வளர்த்தா மட்டும் போதாதுடா பேப்பாயில. ஃபுட்பால் என்ன சைஸ்னு தெரியுமா? எப்படி உதைக்கணும்னு தெரியுமா? ஃபுட்பால்ல எத்தனை பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அப்பா என்ன சார் இது? கால் கிட்ட பால் வந்தது, எட்டி உதைச்சேன். பயமுடா தடி தாண்டவராயா. காலு கிட்ட வந்தா பால உதைப்ப, பெட்ரூம்குள்ள வந்தா வேலைக்காரிய தடவியா? சார் சார் நீங்க ரொம்ப பேசுறீங்க சார். ரொம்ப என்னடா ரொம்ப பேசுற? முளைச்சு 3 இலை விடல. என்னடா சாரு மோரு? என்ன நம்பி என்கிட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சாருன்னு கூப்பிடலாம். நீ யாரா என்ன சாருன்னு கூப்பிடுறதுக்கு? உனக்கு சூடு சொரண மானம் ரோஷம் இருந்தா ஃபுட்பால கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பால தொடு, புரிஞ்சுதா? என்னடா லுக்கு? அடிச்சிருவியா? அப்பாவோட வந்தாலும் சரி, மாமாவோட வந்தாலும் சரி, அண்ணன் கூட வந்தாலும் சரி, அக்கா கூட வந்தாலும் சரி, எனி டைம் அகாடமி. அடிச்சு மூஞ்ச கொன்னு போட்டுருவோண்டா ராஸ்கல். Come on boys, come on. Come on, come on, come on. யா. ஹலோ. அட நீங்களா? வாட் a pleasant surprise. இது வரைக்கும் முயல் கறி தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்ப சின்ன பசங்களையுமா? இவ அப்படி எனக்கு தப்பு பண்ணா? ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? அடிச்சதோட விட்டேன், கால் எடுக்காம. அக்கா அக்கா இவ்ளோ டேலண்ட் வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். டேலண்டா? நேத்து மார்க்கெட்ல உங்க தம்பி பால உதைச்சான் பாருங்க, அந்த ஸ்டைல பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். உங்களுக்கு வேணா அவன் சின்ன பையன் மாதிரி தெரியலாங்க, ஆனா எனக்கு உங்க தம்பி ஒரு பீலே, ஒரு மரடோனா, ஒரு ரொனால்டோனு 3 பேர் சேர்ந்து தெரியுறாங்க. ஏங்க அவனை என்கிட்ட விட்டு போங்க, எப்படி கொண்டு வர நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுவீங்க அதானே? வாடா. நில்லுங்க. அக்கா பயமா இருக்குக்கா, பயமா இருக்குக்கா. நியூட்டன் மரத்து கீழே உட்கார்ந்து இருந்தப்போ ஆப்பிள் ஏன் கீழே விழுந்ததுன்னு யோசிச்சதுனால சயின்டிஸ்ட் ஆனார்னு உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரியும். ஆனா நியூட்டன் எதுக்காக அந்த மரத்து கீழே உட்கார்ந்தாரு, அதே டைம்ல எதுக்காக ஆப்பிள் கீழே விழணும்னு யாராவது யோசிச்சீங்களா? கேட்டீங்களா? என்ன மாதிரி ஒரு டீச்சர் அவரோட டேலண்ட கவனிச்சு அவரை மரத்து கீழே உட்கார வச்சு மேல இருந்து ஆப்பிள போட்டாங்க. இன்னொரு பயங்கரமான உண்மை என்னன்னா, அன்னைக்கு நியூட்டன் உட்கார்ந்து இருந்தது ஆப்பிள் மரம் கிடையாது, பின்ன அது ஒரு மாங்காய் மரம். மாம்பழ சீசன் இல்லாததுனால ஆப்பிள கீழே போட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த நியூட்டனை பத்தி பேசுறாங்க, ஆனா அந்த டீச்சரை பத்தி யாராவது யோசிச்சாங்களா? யாராவது மதிச்சாங்களா? இல்லையே. நாளைக்கு உங்க தம்பி அடிக்க போற பால்ஸ், கோல்ஸ், கப்ஸ பத்தி பேசுவாங்களே தவிர என்ன மட்டும் மறந்துடுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தம்பியோட டேலண்ட் ஊர் ஊரா தெரு பொறுக்கிறதுல மறைஞ்சு போக எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஊட்டியில இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
நீ நல்லா வரணும்னு தான் அடிச்சேன். ஜாயின் பண்ணிடுடா, புரிஞ்சுக்கோடா. Now decision is yours. Decision is yours. ஜாயின் பண்றேன். Congrats dear. ஏன் சார்? நீ வேர்ல்ட் கப்ல செலக்ட் ஆயிட்ட. வேர்ல்டு கப்பா வந்து ஒரு நாள் தானே சார் ஆச்சு. கல்லுக்குள்ள இருந்து வைரத்தை வெட்டி எடுக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலும் அது வைரமாச்சு. நீங்க கொஞ்சம் உங்களை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அநேகமா நீங்களும் எங்க கூட ஜெர்மனிக்கு வர வேண்டியதா இருக்கும். என்னை பத்தி பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்குள்ள இருக்கிற திறமை, உங்க அக்காவுக்கு நீ தம்பியா பிறந்ததான் உன்னோட பலம். உன்னை நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். இதுக்காக உங்க அக்கா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட சமாதானமா போய் நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி